ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீரீஸோட 6th பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஹுவாஷி வெளிய காவலுக்கு நிக்கிற ஹுவாரங்க உள்ள கூப்பிடுறா. என்கிட்ட வேலை பார்த்தா உனக்கு நான் ஃபியூச்சர் எதுவும் இல்லைன்னு சொன்னது உண்மைதான். ஆனா அதெல்லாம் இங்க இருக்க வரைதான். நான் என் அப்பா வீட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா உனக்கு ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹுவாரங் பாக்குறான். என்ன வேலைன்னு சொல்லுங்க மேடம், நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யறதுக்கு தான் நான் இங்க இருக்கேன். நீங்க மட்டும்தான் என்னோட ஒரே முதலாளி அப்படின்னு சொல்லிடுறான். ஹுவாஷி சிரிச்சுட்டே சரி ஓகே, என்ன கேட்டாலும் செய்வியா அப்படின்னு நிறைய வேலை கொடுக்குறா. இவளுக்கு தான் சாப்பாடெல்லாம் இப்ப எதுவும் சரியா வரது இல்லல்ல. வாரம் எல்லா தடவையும் வெளியே போய் இவளுக்கு பிடிச்ச சாப்பாடு எங்கெங்க என்னென்ன கிடைக்கும்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வரான். வாஷி ஜாலியா வாழ ஆரம்பிக்கிறா. என்னதான் ஈலான் இவளை கண்டுக்காம விட்டுட்டாலும் எந்த கவலையும் இவளுக்கு இல்ல. வாஷி ரொம்ப ஜாலியா சாப்பிடுறத பார்த்துட்டு குவாரங்குக்கு ஹாப்பியா இருக்கு. அவ சாப்பிடுறத பார்த்து சிரிச்சுட்டே நிக்கிறான். டெய்லி ஒண்ணு விதவிதமா அவன் வாங்கி கொடுத்துட்டு இருக்க வாஷியோட வேலைக்கார பொண்ணு அவனையே குறுன்னு பாக்குறா. ஆனா குவாரங்க அந்த பொண்ணெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. வாஷிக்கு பிடிச்ச வால்நட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறான். இந்த நேரத்துலதான் ஈலானோட அசிஸ்டன்ட் நேரா மேனேஜர்கிட்ட போறான். வாஷிக்கு கொடுக்குற ஃபண்டை கொஞ்சம் குறைச்சுக்க சொன்னது உண்மைதான். அதுக்காக எதுக்கு ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை செய்யறதுக்கு கூட ஆளுங்க யாருமே போறது இல்லையே அப்படின்னு கேக்குறான். அதுக்கு என்னங்க பண்றது? ஈலான் சார் வாஷி மேடத்தை பாக்குறது இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா அங்க வேலை பார்க்க யாருக்குமே விருப்பம் இல்ல. ஆளுக்கு டிரான்ஸ்பர் கேட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க கேட்டதுக்கு நான் ஓகே சொன்னேன். அப்படித்தானே என்னையும் பண்ண சொல்லியிருக்காரு. என்ன ஸ்டாஃப் கேக்குறாங்களோ அதை செஞ்சு கொடுங்கன்னா எனக்கு ஈலான் சொல்லியிருக்காரு. அததான் நான் பண்ணுவேன்னு சொல்ல எதுக்கும் ஓவரா பண்ணாதீங்க, பாத்து இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அங்க இருந்து போயிடுறான். வாஷி இங்க மேக்கப் எல்லாம் போட்டு கிளம்புறா. கிளம்பியாச்சு. ரொம்ப ஓவர் மேக்கப்பா இருக்க மாதிரி இருக்கேன்னு வாஷி கேட்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் இப்பதான் முதல் முறையா இளவரசியை பார்க்க போறீங்க, நல்லா தானே பண்ணிட்டு இருக்கணும், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. கரெக்டா வாஷி வெளியே வரா. அப்போன்னு பார்த்து நம்ம ஹுவாரோங் வரான். கையில ஒரு பாக்ஸ் ஒண்ணு வச்சு கிஃப்ட் அப்படின்னு கொடுக்குறான். வாஷி உள்ள ஓபன் பண்ணி பாக்குறா. உள்ள ஒரு வளையல் இருக்கு. இது என் அண்ணன் கொடுத்தானா, அவனுக்கு வேற வேலையே இல்ல, எதையாவது கொடுத்துட்டு இருப்பான், இதை போய் ஓரமா எங்கேயாவது போடு அப்படின்னு வாஷி சொல்லிடுறா. ஏதாவது சொல்ல வரத்துக்கு முன்னாடியே இல்ல இல்ல இத பாருங்களேன் அப்படின்னு ஹுவாரோங் அந்த வளையல ஓபன் பண்ணி காட்டுறான். பார்த்தா அதுல இருந்து ஒரு கத்தி ஒண்ணு வருது. செம்மையா இருக்கு. என் அண்ணன் எனக்கு எத்தனையோ கிஃப்ட் கொடுத்துருக்கான். இந்த அளவுக்கு நம்மளையே காப்பாத்திக்கிற மாதிரி ஒரு நல்ல கிஃப்ட் கொடுத்ததே கிடையாது. சூப்பர் அப்படின்னு வாஷி சொல்லிட்டு இருக்கா. தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு போறா. வேணா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், தொடாதீங்கன்னு கையை பிடிச்சிடுறான். சாரி, உங்க கையை பிடிச்சிருக்க கூடாது, தப்பு அப்படின்னு வாரம் காலில் விழுந்துட்டு இருக்க. பரவாயில்லடா, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும். நீ ஒரு சின்ன பையன் மாதிரி கியூட்டா இருக்க, என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிற, நான் உன்னை பத்தி தப்பாலாம் நினைக்கவே மாட்டேன், புரியுதா? நல்ல கியூட்டான பையன் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டே இந்த வழியில நான் கையில போட்டுக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அண்ணன் உருப்படியா ஒரு நாள் கொடுத்தானே கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாஷி நேரா போறா இளவரசியோட இடத்துக்கு. இளவரசிய பார்க்க போறதுக்குள்ள ஆப்போசிட்ல சீவு வந்துடுறான். நேரம் ரொம்ப நல்லா இருக்கு போலயே அப்படின்னு வாஷி மனசுக்குள்ள யோசிக்கிறா. சீவுக்கு இப்ப வாஷி டிவோர்ஸ் வர கேட்டால, இவளை பாக்குறதுக்கு ரொம்ப உரிமையா இருக்கு, பாசம் தாராளமா பொங்கி வந்துட்டு இருக்கு. உன்ட்ட சில கேள்வி எல்லாம் கேட்கணும்னு சீவு, நானும் என் அம்மாவை பார்க்க தான் போறேன், அப்படியே போ கூடவே வரேன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். இவன் தொல்லை வர தாங்க முடியல அப்படின்னு வாஷி நினைச்சிட்டு, எப்படியாவது இவன் கிட்ட இருந்து மட்டும் என்ன காப்பாத்திரு கடவுளே, உயிர் தானாவே நான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு வாஷி பேசிட்டு இருக்கா. சீவு என்ன நினைக்கிறான்னா, இவ உயிரை பணைய வச்சா எதுக்காக அந்த அளவுக்கு உயிரை பணைய வைக்கணும், அவனுக்கே நல்லா சண்டை தெரியும், அவனே அவனை காப்பாத்திக்குவான், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இன்னும் என்ன சந்தேகப்படுறீங்களா, நான் தான் என் மேல தப்பே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன், அப்ப கூட திருப்பி திருப்பி சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன பண்றது அப்படின்னு வாஷி கேக்குறா. மனுஷங்களுக்கு ஒரு உயிர் தான் இருக்கு, அந்த உயிர் போயிடுச்சுன்னா திரும்ப வராது அப்படின்னு சீவு சொல்ல, என் உயிரை வச்சு மிரட்டுறாரு, என்ன கொண்டு போட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றாருன்னு வாஷி தப்பா புரிஞ்சுக்கிறா. கோச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இல்ல நான் சொல்ல வந்தது என்னன்னா அப்படின்னு சீவு பின்னாடியே போயிட்டு இருக்கான். அதுக்குள்ள வாஷி இளவரசி கிட்ட போயிடுறா. வந்து என் பக்கத்துல உட்காரு அப்படின்னு இளவரசி அவளை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. இந்த டிவோர்ஸ் நியூஸ பத்தி கேட்டு இவகிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இளவரசி வர சொல்லிருக்காங்க. அங்க சீவுவும் வரான். அம்மா பக்கத்துலயே வந்து உட்கார்ந்துக்கிறான். என்னதான் பேசிக்கிறாங்க அப்படின்னு கேக்குறதுக்காக. இளவரசியும் மறுபடியும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. வாஷி கிட்ட இருந்து ஏதாவது வார்த்தையை வாங்கி பாக்கலாம் அப்படின்னு. என்னடி இவ்வளவு ஒல்லி ஆயிட்ட, இப்படி இருந்தா எப்படி நீ வந்து நல்ல பிள்ளைய பெத்து கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. மா இப்பதானே அவளுக்கு உடம்பு சரியா போயிருக்கு அப்படின்னு சீவு சொல்றான். நீ வாய மூடுறா, நீயும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்ட, எனக்கு ஒரு பேரப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு உன்கிட்ட இருந்து வாய்ப்பே இல்லாம இருக்கு. வாஷியை தான் நான் நம்பி இருக்கேன், ஈலான் என் பையன் மாதிரி, அவனுக்கு புள்ள பிறந்தாலும் ஏன் பேரப்பிள்ளைதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாஷியை பாக்குறாங்க. நல்ல வேலை உனக்கு நான் பதறிட்டு உடம்புக்கு எதுவும் முடியலையோன்னு டாக்டரையே அனுப்பலான்னு இருந்தேன், அப்புறம் தான் உங்ககிட்ட டாக்டர் இருக்காங்கன்னு சொன்னதும் அமைதி ஆயிட்டேன் அப்படின்னு இளவரசி சொல்ல, வாஷி சீவுவை பாக்குறா. எங்க அம்மா அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு தானே இன்னைக்கு டாக்டரை கூட்டு வந்திருந்தான், சந்தேகப்பட்டு தான் கூட்டு வந்திருந்தான்னு இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாத்தியான்னு வாஷி யோசிக்கிறா. நான் அக்கறையில தான் கூட்டு
கூட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சீவும் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். ஆனாலும் அப்பயும் ஈலான பத்தி எந்த ஒரு வார்த்தையும் ஹாஷி சொல்லவே இல்ல. ரொம்ப டைம் ஆயிடுச்சு இளவரசி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. இல்லம்மா நானும் பின்னாடியே போயிட்டு வரேம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு ஜீவும் பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஹுவாஷி கிட்ட நான் அப்படி சொல்லல, வேற அர்த்தத்தை சொல்ல வந்தேன்னு சொல்றதுக்காக ஹுவாஷி ஹுவாஷின்னு கத்திட்டே போயிட்டு இருக்கான். இவங்க பேசுறத காதுலயே வாங்கிக்க கூடாதுன்னு ஹுவாஷி அங்க இருந்து போயிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல ஹுவாஷியோட கைய சீவு பிடிச்சிடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு என்னோட கைய பிடிக்கிறீங்க, அதுவும் இல்லாம நான் இன்னொருத்தரோட ஒய்ஃப்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஹுவாஷி கத்த ஆரம்பிக்கிறா. லைட்டா நம்ம சீவு சிக்னல் காட்ட பக்கத்துல இருக்க வேலைக்கார பொண்ணையும் கூட்டிட்டு நம்ம சீவோட அசிஸ்டன்ட் பின்னாடி போயிடுறாரு. நீ டிவோர்ஸ் கேட்ட விஷயம் எனக்கே நல்லா தெரியும், இன்னமும் கல்யாணம் ஆன பொண்ணுங்கிறத வச்சுட்டு என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா அப்படின்னு சீவு கேட்டுட்டு இருக்கான். என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உன் உயிரை வச்சு நான் விளையாடுறதுக்காக அப்படி சொல்லல, உன் உயிரை பாத்துக்கோன்னு தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சீவு சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹுவாஷி கால்ல விழுந்துடுறா. என் உயிரை நான் பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் வாழ்க்கையோட விளையாடாதீங்க ப்ளீஸ். அது மட்டும் இல்லாம என் அப்பா ரொம்ப நல்லவர்னு சொல்ல மாட்டேன், ஆனா அவர் பெரிய தப்பு எதுவும் பண்ணல, அண்ணனும் சரியான வெட்டி பையனா இருந்துட்டு இருக்கான், இதுக்கும் மேல என் குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காதீங்கன்னு சொல்ல சீவு ரொம்ப அப்செட் ஆயிடுறான். என்ன பார்த்தா உனக்கு அந்த அளவுக்கு மோசமான ஆள் மாதிரி இருக்கு போல, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இதனால இவ்ளோ கோவப்படுறீங்கன்னு வேலைக்கார பொண்ணு கேக்குறா. இதான் சரியா இருக்கும், வா போலான்னு ஹுவாஷி எங்க இருந்து போக, இங்க வீட்லயே 2 பொண்ணுங்க இருப்பாங்க ஹுவாஷிய பிடிக்காம. அந்த பொண்ணு ஒருத்தி பார்த்துட்டு, ஓ அப்படி போதா கதை அப்படின்னு பாக்குறா. அடுத்தவங்க விஷயத்தை தலையிடாதீங்க, உங்க அப்பா உங்களை விட மாட்டாருன்னு வேலைக்கார பொண்ணு அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கா. இளவரசி சோகமா இருக்காங்க. ஹுவாஷி கிட்ட நான் பேசி பார்த்தேன், ஒரு கம்ப்ளைண்ட் கூட சொல்லல, அப்படின்னா என்ன அர்த்தம், எதுவா இருந்தாலும் எங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கிறோம்னு நினைச்சிட்டா போல, ஈலான் மேல ரொம்ப கோவமா இருக்கா போல அப்படின்னு யோசிக்கிறாங்க. சீவு பின்னாடியே ஓடி போனால அது கூட இளவரசி மனசுல கொஞ்சம் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுது. ஏன் அவன் அப்படி பண்ணான்னு. ஹுவாஷி அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு முடிக்கிறா. அப்போ வேலைக்கார பொண்ணு, உங்களுக்கு தான் முன்னாடி மியூசிக் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ல, இல்ல கேரம் போர்டாவது விளையாடலாம், நான் அதெல்லாம் எடுத்துட்டு வரவா அப்படின்னு கேட்க, அப்போ உடனே ஹுவாஷி சொல்லிட்டு இருக்கா, எனக்கு கேரம் போர்டு விளையாடுறதுக்கே தெரியாது, ஈலான் ஒரு பொண்ணை பாராட்டிட்டாரு சின்ன வயசா இருக்கும் போதுன்னு அவருக்காகவே நான் கத்துக்கிட்டேன், மியூசிக் வாசிக்கிறதும் அவருக்காக தான் கத்துக்கிட்டேன், எனக்குன்னு வாழாம இன்னொருத்தங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து எனக்கு போர் அடிச்சிருச்சு, அதனால எதுவும் எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஹுவாஷி சொல்லிடுறா. அடுத்த நாள் ஹுவாஷி அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பாக்குறதுக்கு கிளம்புறா. அண்ணா வாசலே நிக்கிறான், அவனை கண்டுக்காமலே போயிட்டு இருக்கா. இதுவரை நீ கொடுத்த நகை எதுவுமே எனக்கு பிடிச்சது இல்ல, முதல் முறையா நீ கொடுத்த வளையல் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு அந்த வளையல காட்ட, இதை நான் கொடுக்கவே இல்லையே, என்ன சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். அங்க ஹுவாஷியோட அம்மாவும் அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹுவாஷியை பார்த்ததும் அவங்க அப்பா, டிவோர்ஸ் கேட்டியாமேமா, என்னமா பண்ணிருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, ஹுவாஷி சொல்றா, ஆமா நான் டிவோர்ஸ் கேட்டிருக்கேன், அவருக்கு வேற ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏமா அதுக்காக நீ இந்த வீட்டோட முதல் மனைவி, அதிகாரப்பூர்வமா இருக்க ஒரே ஒய்ஃப் நீதான், நீ எதுக்காக டிவோர்ஸ் கேட்கணும், உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லையா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஹுவாஷி பாக்குறா, அப்பா நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறீங்க, ஏதோ திருட்டு வேலையெல்லாம் போடுறீங்கல்ல, அது எதுக்காகப்பா, நாங்கெல்லாம் நல்லபடியா வாழணுங்கிறதுக்காகவா, இல்ல நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும் உங்க குடும்பத்துல, அதாவது ஈலானோட குடும்பத்துல உங்க பவர் எப்பவுமே இருக்கணுங்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்க, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு. இல்லப்பா அண்ணனை நீங்க சரியாவே வளர்க்கல, அவன் பண்றதெல்லாம் தப்பு, ஆனா அது எதையும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, அதே மாதிரி நான் ஏதாவது முடிவெடுத்தாலும் என்னைய விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஹுவாஷி சொல்றா. நீ தான் அந்த பையனை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ஒத்த கால நின்ன, ஒரு அப்பாவா உன் ஆசையை நிறைவேத்தின, அது தப்பா அப்படின்னு அவர் கேக்குறாரு. அப்பாவா ஆசையை நிறைவேத்தினீங்களா, பிள்ளைங்க தப்பான பாதையில போனா, அதுவும் சின்ன வயசு பிள்ளைங்க தப்பான பாதையில போனா அவங்கள சரி பண்றதுதான் ஒரு அப்பா அம்மாவோட முதல் வேலை. நான் ஏற்கனவே ஈலான் கிட்ட நான் தான் அந்த கோவில்ல பார்த்த பொண்ணுன்னு போய் சொன்னது உங்களுக்கு தெரியும், அதுக்கும் நீங்க என்ன தண்டிக்கல, நான் ஈலானை ஏமாத்தி கல்யாணம் பண்றதுக்கு எக்கச்சக்கமான ஃப்ராடு வேலை பண்ணது உங்களுக்கு தெரியும், அதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, நீங்க அப்பவே என்ன தண்டிச்சிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு மோசமான நிலைமையில நான் இருந்திருக்க மாட்டேன், இப்பயும் ஒண்ணும் கெட்டு போகல, பவர் உங்களுக்கு தேவையில்லப்பா, பவர்ல இருந்து வெளியே வந்துருங்க, நம்ம குடும்பம் நிம்மதியா கண்டிப்பா இருக்கும், இல்லனா நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து வந்துரும், நம்ம யாருக்கும் உயிர் கூட மிஞ்சாட்டி என்ன பண்றது அப்படின்னு ஹுவாஷி கேக்குறா. அவங்க அப்பா பாக்குறாரு, நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தத என்னைய வச்சு திட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, நான் மட்டும் இவ்வளவு வேலை எல்லாம் பாக்காட்டி இவ்வளவு நாள் ஜாலியா உன்னால வாழ்ந்திருக்க முடியுமா, எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டு போயிருப்ப அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு. ஹுவாஷி பாக்குறா, பரவாயில்லப்பா இவ்வளவு தூரம் வாழ்ந்துட்டோம், இதுக்கு மேல நல்லா வாழணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இதுக்கு மேல நல்லா வாழணுமா, ஒழுங்கா அப்ப ஈலானோட குடும்பத்துல வாழ்ற வழிய பாரு, அப்பதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும், உனக்கு புரியுதா இல்லையான்னு கேட்க, அப்ப உங்களுக்கு பவர் தான் முக்கியம் போல, இதான் என்னோட கடைசி அட்வைஸ் உங்களுக்கு, இதுக்கும் மேலேயே அட்வைஸை கேட்காட்டி என்னால ஒண்ணும் பண்ண
முடியாது. அதே மாதிரி என்னால தப்பு பண்ணிட்டோங்கிற ஒரு பயத்தோட குற்ற உணர்ச்சியோட அந்த வீட்ல வாழ்ந்துகிட்டே இருக்க முடியாது. நீங்க உங்களுக்கு பிடிச்சத பண்ணிக்கோங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹாஷி சொல்லிடுறா. அவங்க அப்பா பலார்னு அவள ஒரு அறை விட்டுறாரு. ஓ அடிச்சிட்டீங்களா, சரி ஓகே, நானே என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹாஷி அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. அப்பா ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இருக்க, அவங்க அண்ணன் வேகமா ஹாஷி பின்னாடி ஓடி வந்து, என்ன பண்ண, எதுக்காக அப்பாவை கோவப்படுத்துறேன்னு கேட்க, அண்ணா நம்ம பண்றது தப்புன்னு உனக்கு தோணவே இல்லையா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு ஹாஷி கேக்குறா. நம்ம சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், என்னமா பிரச்சனை, எதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு கிராமத்துல போய் கஷ்டப்பட்டு வாழணும், ஹாப்பியா தானே இருக்கும் அப்படின்னு கேட்க, நீ எல்லாத்துக்குமே பழகிட்ட, ஆனா ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு ஹாஷி கேக்குறா. நம்ம ஏன் நார்மல் வாழ்க்கை வாழணும், நம்ம நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு அண்ணன் புரியாமலே பேசிட்டு இருக்கான். சரிண்ணா ஓகே, நீ யாருமே கேட்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹாஷி அங்க இருந்து கிளம்பிடுறா. வாஷி வீட்டுக்கு போகும்போதே அங்க ஹுவாரோங் பாத்துட்டு அவன் கணத்துல ஆற இருக்கிறத ஷாக் ஆயிட்டு இருக்கான். நேரா வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல ஈலான் பாத்துட்டு, உன்னை யார் அரைஞ்சது, சில பேர் தவிர வேற யாரும் மேல கை வைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நீ என் பொண்டாட்டி, என் மானத்தை வெளியே போய் அடி வாங்கிட்டு இருக்காதுன்னு சொல்ல, வாஷி பாக்குறா பின்னாடி மூயா வந்துட்டு இருக்கா. வேணும்னே ஓடி போய் ஈலான கட்டி பிடிச்சுக்கிறா. என் மேல அவ்வளவு பாசமா அப்படின்னு. ஈலான் பின்னாடி மூயா இருக்கிறத பாத்துட்டு இவளை தள்ளி விட்டுறான். ஓவரா பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு வாஷி சொல்றா. நான் பண்றது உங்களுக்கு அவ்வளவா பிடிக்கலனா ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, என்ன டிவோர்ஸ் பண்ணிருங்க புரியுதா அப்படின்னு நக்கலா சொல்றா. ஈலான் அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறான். உடனே வேலைக்கார பொண்ணு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, பாரு என் அப்பா எனக்கு எவ்வளவு ஆப்போசிட்டா இருக்காருன்னு, என்னால மறுபடியும் டிவோர்ஸ் வேணும்னு கேட்க முடியாது, இந்த மூயாவ பிரச்சனையை வச்சுட்டு ஈலானே கொடுத்தாதான் உண்டு, அவனை எவ்வளவு வெறுப்பேத்தணுமோ அவ்வளவு வெறுப்பேத்த போற அப்படின்னு சொல்லும் போதே இங்க மூயா ஈலானோட ரூம்ல வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கா. இவனுக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. வாஷி இவ முன்னாடி போய் கட்டி பிடிச்சிட்டா, இவ கோச்சிட்டு இருப்பாளே அப்படின்னு. கரெக்டா மூயா அப்படின்னு இவன் கூப்பிட இந்த பொண்ணு பாக்குறா. நான் எங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, எங்க அப்பாவை ஏமாத்துறதுக்காக புது சாம்பிராணி ரெடி பண்ணாங்கல்ல ஃபேக் ஐட்டம் வச்சு, அதுல இந்த பொருள் தான் போட்டிருந்திருக்காங்க போல, அந்த பொருளை போட்டா ஃபேக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாதான், அதான் எங்க அப்பாவே ஏமாந்துருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஜி ஃபேமிலி இருக்குல்ல, அந்த ஃபேமிலி யூஸ் பண்ண டெக்னிக் தான் இதான், அந்த ஜி ஃபேமிலி இங்க இருந்து ஓடி போய் ரொம்ப நாள் ஆச்சு, அவங்கதான் அதுல ஈடுபட்டிருக்கணுமோன்னு நான் நினைக்கிறேன்னு அவ சொல்ல, உடனே இங்க ஈலான் பாக்குறான். அப்ப ஹுவாஷி அந்த சேர்ல அந்த சாம்பிராணியை ஒளிய வச்சதுக்கு சம்மந்தமே இல்ல, ஏதோ ஃபேக்கா சேர் பண்ணணும் தான் அவ கூப்பிட்டுப்பா போல, அது கூட யாரோ பிளான் போட்டு இந்த வேலையை பார்த்திருக்காங்க கரெக்டா அப்படின்னு ஈலான் கேக்குறான். ஹுவாஷியை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்தி விடணும்னு சொல்லிட்டு லைட்டா ட்ரை பண்றான். ஆனா இந்த பொண்ணு பாக்குறா, முறைக்க ஆரம்பிக்கிறா. இல்ல சத்தியமா நான் அப்படி நினைக்கல, உன்னை காயப்படுத்தணும்னு சொல்லல, ஒருவேளை ஹுவாஷிக்கு அதுல வாய்ப்பு இல்லாம கூட இருக்கலாம்ல, அதை பத்தி தான் சொன்னேன் அப்படின்னு ஈலான் கேட்க, இருக்கலாம், ஆனா இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மூயா சொல்லிடுறா. இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க பண்ண வேண்டாம், நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்ல, உண்மை வெளியே வரணும் அதுக்காக பண்றேன், உனக்காக பண்ணல அப்படின்னு இங்க அவன் சொல்லிடுறான். மூயா சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்புறா. ஹுவாரோங் ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு ஹுவாஷிக்கு வந்து ஒரு லெட்டரை கொடுக்க, ஹுவாஷி பிரிக்காம கூட உள்ள வைக்கிறா. என் அம்மா கிட்ட இருந்துதான் என் அப்பாட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு லெட்டர் வந்திருக்கு, மன்னிப்புலாம் கேட்க முடியாது, ஓரமா உள்ள வை அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப அவங்க ஈலானோட அசிஸ்டன்ட் வரான். சாம்பிராணி திருவிழா நடக்க போதான், சொங்கு குடும்பம் தான் அதை நடத்த போகுது, அதுக்கு நீங்க வந்து கூட வரணும்னு ஈலான் சொல்லிருக்காருன்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு ஹுவாஷி சொல்லிடுறா. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, ஆனா அப்பயும் நான் தான் முதல் மனைவி அப்படிங்கறதால நான் கூட போய் தான் ஆகணும் போல, அங்க வர போனா நிறைய பிடிக்காத காரியம் எல்லாம் நடக்குமே அப்படின்னு இவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அந்த ஃபங்க்ஷன் இருக்கிற நாளும் வந்துருது. ஹுவாஷி ஈலான் ரெண்டு பேரும் அங்க போறாங்க. ஹுவாஷிக்கு ஒரு ஸ்டெப் தடுக்கிறது, அவளை பிடிக்கிறதுக்கு கூட ஈலான் ட்ரை பண்ணவே இல்ல. ஓ அந்த லெவலுக்கு போயிருச்சா அப்படின்னு யோசிக்கிறா. ஈலான் கூடவே வேலைக்கார பொண்ணா மூயாவையும் கூட்டு வந்திருக்காங்க. இங்க விருந்து ஆரம்பமாகுது. இந்த இடத்தோட தலைவன் சீவு தானே, சீவுவும் இளவரசியோட தலைமையில தான் விருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல புதுசா கலந்துக்கிறதுக்காக இன்னொரு கெஸ்ட் வராங்க. நம்ம ஜி குடும்பத்தோட ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, அந்த திருட்டு பையனா வந்தானே அவன், ஆனா ஊ ஷென்மோ அப்படின்னு வேற ஒரு ஃபேமிலி, ஊ ஃபேமிலியை சேர்ந்தவனா. நான் ஷென்மோ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரா உள்ள வந்துடுறான். இவன் ஊ ஃபேமிலியை சேர்ந்தவனா அப்படின்னு மூயா ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. மூயாவை பாத்துட்டே உள்ள போய் ஷென்மோ உட்கார ஹுவாஷி பாக்குறா. இந்த ரெண்டு பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்களா, கலக்கலா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டே நடக்கிற ஃபங்க்ஷனை வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறா. இவ மனசுல நினைக்கிறதெல்லாம் வெளியே தெரியற மாதிரி இவ பாட்டுக்கு சிரிச்சுட்டு நக்கலா பேசிட்டு இருந்துட்டு இருக்கா. ஷென்மோ யோசிச்சு பாக்குறான். வர வழியிலேயே, இங்க பாருங்க நமக்கு ரகசியம் ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, இதுக்கும் மேல நீங்க அந்த சாம்பிராணியோட ரகசியத்தை தேடி போற மாதிரி தெரியல, அந்த பொண்ணு தேடி போற மாதிரி இருக்கு, உங்க அப்பா உங்களை திட்ட போறாரு, வாங்க கிளம்பி போயிடலாம், அந்த பொண்ணு மேல உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த மூயாவை கொலை கூட பண்ணிருங்க, ஏன்னா மூயா அன்னைக்கு ஈலான காப்பாத்துறதுக்காக முன்னாடியே வந்து நின்னா, அவ உங்க கூட வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வேலைக்கார பையன் சொல்றான். நீ வாயை மூடிட்டு, அவ மேல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, அவளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனாலும் அப்பயும் நீங்க ஊ ஃபேமிலியை சேர்ந்தவர்னு தெரிஞ்சா, மத்த உண்மைலாம் தெரிஞ்சா அந்த பொண்ணு உங்களை பத்தி என்ன நினைப்பா அப்படின்னு கேட்க, அவளுக்கு அப்ப தெரியாமலே பாத்துக்கலாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கே இந்த ஷென்மோ வந்திருக்கான். ஷென்மோவையே குறுன்னு ஹுவாஷி பாத்துட்டு இருக்கா. ஷென்மோ வேகமா தலை குனிஞ்சுக்கிறான். ஓ நம்ம மேல நீ கம்ப விட்டான்ல, அந்த கில்ட் இருக்கு போல அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா.
ஒழுங்கா உட்காரு, நேரா உனக்கு உட்கார தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்துட்டு ஈலான் அவள திட்ட ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து சாம்பிராணி குவிஸ் எல்லாம் நடக்குது. என்னென்ன பொருள் எல்லாம் சேர்த்து சாம்பிராணி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணுமா. ஆளுக்கு ஒரு பேப்பர் கொடுத்து எழுத வைக்கிறாங்க. இந்த போட்டியில நம்ம சொங்கு குடும்பம், அதாவது சீவு, ஈலான் 2 பேரோட ஃபேமிலி மட்டும் கலந்துக்கல. இதுல கலந்துகிட்டு எழுதிக்கிட்டு இருக்கும் போதே மறுபடியும் ஹுவாஷி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த ஷென்மோவை பார்த்துட்டு அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கானோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்துட்டு அவ ஏதோ யோசிச்சுட்டு டம்ளரை தட்டிக்கிட்டே இருக்க ஈலான் பாக்குறான். உனக்கு ஒழுங்கா பிஹேவ் பண்ண தெரியாதா அப்படின்னு கத்துறான். நான் ரெஸ்ட் ரூம் போறேன், நீங்க கொஞ்சம் நிம்மதியா என் தொல்லை இல்லாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹுவாஷி அங்க இருந்து கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் இந்த இடத்துல இந்த வீட்டுல 2-3 பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, எப்ப பாரு இளவரசி கூட பேசிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணுங்க எல்லாம் உட்காந்துட்டு பாரு நமக்கு மட்டும் உள்ள போறதுக்கு பெர்மிஷன் கிடையாது, ஆனா இந்த ஹுவாஷி எல்லாம் உள்ள போயிருக்கா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்க இன்னொரு பொண்ணு சொல்றா, அவ ஈலானோட முதல் மனைவி, மூத்த மனைவி, அதனால அவளுக்கு உரிமை இருக்கு, அவ போயிருக்கா, நம்ம என்ன உரிமையில அங்க போறது அப்படின்னு கேட்க, ஆமா அவ பெரிய இவதான், என்னென்ன திட்டெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணான்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு அவ சொல்றா. இதெல்லாம் பத்தி பேசாதீங்க, வெளியே யாருக்காவது தெரிஞ்சா ஆபத்தாயிரும் அப்படின்னு இன்னொரு பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. வாஷி வெளியே ரெஸ்ட் ரூம் போறேன்னு வந்தவ கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போலாம், இங்கே உட்காந்துருக்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த ஷென்மோ வந்துடுறான். என்ன மேடம் நல்லா இருக்கீங்களா? நானும் பாத்துட்டே இருந்தேன், ஈலான் இருக்காரு, இந்த மூயா கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாதிரி தான் தெரியுது, நான் வேணா ஒண்ணு பண்ணவா, நமக்குள்ள ஒரு பிளான் போட்டுக்கலாம், மூயாவை நான் கூட்டு போயிடுறேன், நீங்க ஈலான் கூட ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு பிளான் போட வர வாஷி பாக்குறா. போன ஜென்மத்துல நான் தான் இவன் கூட சேர்ந்து பிளான் போட்டேன் அவங்க 2 பேரையும் பிரிக்கணுங்கிறதுக்காக, அது எவ்வளவு மோசமா முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியும்ல அப்படின்னு வாஷி பிளாஷ்பேக்கு போயிடுறா. ஈலானும் இந்த மூயாவும் சேர்ந்து போனதுக்கு அப்புறமா வாஷி நேரா தேடி ஷென்மோவை பாக்குறதுக்கு வந்துடுறா. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க அவங்க 2 பேரையும் பிரிக்கிறேன்னு, ஆனா பிரிக்கல, என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்க, ஷென்மோ நக்கலா, இப்போ உன்னால என்ன பண்ண முடியும், என்ன மிரட்டி பாக்குறியா, பேசாம ஏன் கூட வந்துட்டுறியா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா, ஆனா நீ ஏற்கனவே கல்யாணம் ஆன பீஸ், யூஸ் பண்ண குட்ஸ் எல்லாம் எனக்கு யூஸ் பண்ண பிடிக்காது நக்கலா பேசியிருக்கான், உன் மஜிஸ்ட்ரேட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவா, உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நாடு கடத்தப்பட்டாங்க, நீ மட்டும் தான் இங்க இருக்க, எவ்வளவு நக்கல் உனக்கு அப்படின்னு அவளை திட்டி இருந்திருக்கான். வாஷி அங்க வந்துட்டு பயந்துட்டு ஓடி போயிருந்திருக்கா. இவன் கூட யாராவது கூட்டணி போடுவாங்களா அப்படின்னு, இல்ல சார் நீங்க ஏதோ சொல்றீங்க எனக்கு புரியல, என் புருஷன் அவருக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கிட்டும், ஹாப்பியா இருக்கட்டும், நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு வாஷி கிளம்புறா. இல்ல ஒரு நிமிஷம் அப்படின்னு இந்த ஷென்மோ பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இல்லங்க எனக்கு உடம்பு முடியல, ஒரு கேடு கட்டவன் என் மேல அம்ப விட்டுட்டான், அதனால எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, ரெஸ்ட் எடுக்கணும்னு வேணும்னே அவனை திட்டிக்கிட்டே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க இவன் பின்னாடியே ஃபாலோ பண்றான். அந்த இடத்துக்கு சரியா சீவு வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீவுவை பார்த்ததும் அங்க இருந்து ஷென்மோ கலந்து போக ஆரம்பிக்கிறான். அப்புறம் பேசுறேன்னு, அப்புறம் பேசிக்கிறதுக்கெல்லாம் நமக்குள்ள ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஹுவாஷி கத்தி வச்சிட்டு இருக்கா. ஹுவாஷி கிட்ட நேரா சீவு வந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு மூயா மேல எந்த கோவமும் கிடையாது, இந்த பையனுக்கு மூயா மேல ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் போல, அதனால என்கிட்ட வந்து நான் அந்த பொண்ணு கூட்டு போயிடுறேன்னு சொல்றான். ஆனா மூயாவை ஈலான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு இப்படி கத்திட்டு போறாளே அப்படின்னு சீவு அவளை பத்தி சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்கான். எங்க மூயா அங்க இருந்து வரும்போது இந்த மான்னு ஒரு பொண்ணு இருப்பால, அந்த பொண்ணு வந்துடுறா. என்னடி சீக்கிரட்டா உன் லவ்வர் யாரையோ பாத்துட்டு வர போற போல, ஏன்னா ஈலானுக்கும் உனக்கும் இப்ப சம்மந்தமே இல்லைன்னு ஆயிடுச்சு, பாவம் நிலைமை இவ்வளவு மோசமாயிடுச்சுன்னு நம்ம வாஷியை பத்தி மட்டமா பேசுறா. வாஷி சைட்ல திரும்பி பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு சீவு இவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு இருக்கான். நல்லா இந்த மான் வலையில மாட்டினா என்னையா நக்கல் பண்ற, இப்ப நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஐடியா போட்டுட்டு, ஏமான்னு இப்படி பண்ணிட்டு இருக்க, ஈலான் இன்னைக்கு என் மேல கோவப்படுவாரு, நாளைக்கு பேசுவாரு, இல்ல பேசாட்டி கூட பரவாயில்ல, நான் அவரோட ஒய்ஃப் தான், ஆனா அவர் என் மேல கோவப்பட்டாருங்கிறதுக்காக என்ன மட்டமா பேசுற, இப்படிலாம் பேசலாமான்னு கேட்க, இல்லையே அப்படிலாம் நான் பேசல, உங்க அப்பாக்காக நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன், அந்த நன்றி எல்லாம் எனக்கு இன்னும் வந்து மனசுல இருக்கு, அதே நன்றியை நீயும் வச்சுக்கோன்னு சொல்ல, எங்க அப்பாக்காக நீ ஹெல்ப் பண்ணிருக்கியா, எங்க அப்பா எத்தனையோ வருஷமா போன தலைவர் இருக்காருல அவரால ட்ரெயின் பண்ணப்பட்டவரு, ஆனா நீ என்ன இங்க 2-3 வருஷமா இருப்பியா, உன் ஹெல்ப் எல்லாம் எங்க அப்பாக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்ல, நான் எவ்வளவு தெரியுமா ஹெல்ப் பண்ணிருக்கேன், ரகசியத்தெல்லாம் நிறைய வெளியே லீக் பண்ணிருக்கேன், அதனால மட்டும்தான் உங்க அப்பாவால இங்க பட்லரா இருக்க முடிஞ்சது அப்படின்னு இவ்வளவே வாயை விட்டுட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இப்ப கூட நம்ம சீவு இருக்காருல அவருக்கு தான் சூப்பு செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன், கொதிக்க கொதிக்க இருக்கு, இப்படி கொடுத்து கொடுத்தே இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டுக்கே நான் தலைவி ஆகுறனா இல்லையான்னு பாரு, அவரோட பொண்டாட்டி ஆகுறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு கண்டதையும் பேசிடுறா. கரெக்டா, ஓ அப்படியா, என் முடிவை நீயே எடுக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு சீவு அங்க வந்துடுறான். இந்த மானுவ வேலைக்கார பொண்ணும் பயந்துடுறாங்க, கால்ல விழுந்துட்டு இருக்காங்க. இவ வேணும்னே நம்மள உசிப்பேத்தி தான் பேச வச்சிருக்கா அப்படிங்கறத இப்பதான் இந்த பொண்ணு கூட ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கா. வாஷி பாக்குறா, இல்லங்க நீங்க என்னவோ அடிச்சுக்கோங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவ கிளம்ப ஆரம்பிக்க, இந்த 2 பேரையும் போய் ஜெயில போடுங்க, கொஞ்ச நாளைக்கு வந்து ஜெயிலே இருக்கட்டும், இவ எவ்வளவு திமிரு இருந்தா கண்டதை பேசியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாஷி எங்க இருந்து கிளம்புறேன்னு கிளம்புறா. இவளாலதான் நான் மாட்டிக்கிட்டேன், நம்மள சும்மா விட மாட்டேன்னு கையில இருக்கிற சூப் பாத்திரத்தை வேகமா எடுத்து வாஷி மேல எறிகிறா.
அத பாத்துட்டு சீவு பாத்து பத்திரம் அப்படின்னு வேகமா போயிட்டு ஹுவாஷிய கட்டி பிடிச்சுக்கிறான். அந்த பாத்திரம் நம்ம சீவுவோட முதுகுல பட்டு உடைஞ்சு சூப்பெல்லாம் கொதிக்க கொதிக்க முதுகுல கொட்டிடுது. ஹுவாஷி பாக்குறா, என்னதுக்கு இவன் காப்பாத்துனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. மான திரும்பி பார்த்துட்டு, இவ்வளவு சீக்கிரமா போய் ஜெயில போடுங்க, நான் சொல்ற வரைய ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க சீக்கிரமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மேனேஜர் கிளம்பி போறாரு. சீவு பாக்குறான், வாஷியே என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறான். இவ்வளவு பின்னாடியே அமைதியா போயிட்டு இருக்க. இங்க எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, வாஷியும் காணாம போனா, இன்னும் காணோம், அதே மாதிரி இந்த ஷென்மோவையும் காணா, அதுக்கு மேல சீவோவையும் காணமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த ஷென்மோ நேரா கிளம்பி ஈலான் கிட்ட போறான். ஒன்னு சொல்லவா, உங்க பின்னாடி ஒரு வேலைக்கார பொண்ணு நிக்கிறாள், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிடுறான். நீங்க பேசுறது உங்களுக்கே ரூடா இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு ஈலான் கொஞ்சம் கோபம் ஆயிடுறான். இளவரசி பாக்குறாங்க, எங்க போனா என் பையன், அவனை சீக்கிரமா கூட்டு வர சொல்லு, அவன் நடத்துற விழால அவன் இல்லாம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆளுங்களும் கிளம்பி தேடி போயிட்டு இருக்காங்க. ஆனா இங்க சீவு பாக்குறான், அங்க வேலைக்கார பொண்ணு வெளியவே நிக்கட்டும், அடுத்தவங்க வந்தா சிக்னல் கொடுக்கட்டும், நீ உள்ள வா, எனக்கு மருந்து போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு சட்டையெல்லாம் கழட்ட ஆரம்பிக்கிறான். வாஷி பயந்துடுறா, என்ன பண்றீங்க, வேலைக்கார பொண்ணை உள்ள விடுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. வேலைக்கார பொண்ணுங்க எல்லாம் என் முதுக பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை அவன் டக்குன்னு கழட்டிட பயங்கரமா வாஷி பயந்து போயிடுறா. ஆனா முதுக பார்த்தா பயங்கர கொப்புலமா இருக்கு. நம்மளாலதானே இந்த காயம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் நின்னுட்டு இருக்கா. என்னது இது, இந்த சூடு பட்டதுக்கு யாருக்காவது முதுகுல இவ்வளவு கொப்புலம் வருமா? ஏன்னா நானும் அவ்வளவு கொஞ்ச நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தோம், ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்த உடம்பு போல அப்படின்னு வாஷி நினைக்கிறா. ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்ந்தவன் நினைக்கிற போல, என்ன மருந்து போடு அப்படின்னு மருந்தையும் கையில கொடுக்குறான். வாஷி மருந்த போட ஆரம்பிக்கிறா. பயங்கரமா சீவுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். வாஷிக்கே இவனுக்கு மருந்து போடுறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்கு. ஆமா, மூயாவை கொல்ல விடல, நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு சொன்னல, எதுக்கு என்ன பார்த்து அவ்வளவு பயப்படுறேன்னு கேட்க, ஏன்னா உங்களுக்கும் மூயாவை பிடிச்சிருக்கு, நீங்க அவளை பாக்குற கண்ணுல இருந்து நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு அது தெரியும் அப்படின்னு வாஷி சொல்லிடுறா. அப்படியா நினைச்சுக்கிட்ட அப்படின்னு வேகமா அவன் திரும்ப ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் தான் இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவளை பார்த்த கண்ணுல எனக்கு என்னைக்குமே எந்த மாற்றமும் இல்ல, அவளை பார்க்கும் போது நான் பக்கத்துல இருந்த உன்னையும் பார்த்தேங்கிறதால மட்டும்தான் என் கண்ணுல அந்த கிரஷுக்கு மேல இருக்கிற அந்த பார்வை வந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதே இவளுக்கு தெரியல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். வாஷி பாக்குறா, நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம மான் என்னென்ன திருட்டு வேலைலாம் பண்றான்னு உங்க முன்னாடியே காட்டுங்கிறதுக்காக தான் அவளை பேச வச்சேன், அவளை பத்தி இதுக்கு மேல தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஓ, எனக்காக தான் பேச வச்சியா அப்படின்னு வாஷி வெளியே போறதுக்கு ட்ரை பண்றா. கதவை புடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு டக்குனு இவ திரும்ப ஆரம்பிக்க, இவன் சட்டை இல்லாம நிக்கிறத பார்த்து பயந்துட்டு டக்குனு நெத்திலேயே வாஷி மூட்டிக்கிறா. இதெல்லாம் பார்க்கும் போது இவனுக்கு சிரிப்பா இருக்கு. வாஷி கதவை திறந்துட்டு அங்க இருந்து ஓடி போயிட, மருந்து போட்டாச்சு, சட்டையை மட்டும் கொடுங்கன்னு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டு போறான். அசிஸ்டன்ட் ரொம்ப பயந்துடுறாரு, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையேன்னு. வாஷி நேரா வெளியே ஓடி போயிட்டு, இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் வெளியே சொல்ல மாட்டாங்க, சீக்கிரட்டா தான் வச்சுக்குவாங்க, நமக்காக அவங்களுக்கு அடிபட்டுருச்சு, நான் ஹெல்ப் பண்ணேன், வேற ஒண்ணும் இல்ல, வா போலாம் அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிடுறா. இவன் புது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உள்ள வந்துடுறான். வாஷியும் நேரா உள்ள போறா. இதெல்லாத்தையும் இளவரசி வாட்ச் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஷென்மோவும் அதை நோட் பண்றான். இளவரசியும் ஷென்மோவும் மாறி மாறி மனசுக்குள்ள எதையோ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த காம்படிஷன்ல ஷென்மோ கரெக்டா வின் பண்ணிடுறான். ஷென்மோ வின் பண்ணதுக்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சீவு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வர, எனக்கு அந்த கிஃப்ட்டுக்கு பதிலா வேற ஒண்ணு வேணும், இந்த பொண்ணு மூயா இருக்கால, வேலைக்கார பொண்ணு தானே, அவளை எனக்கு கிஃப்டா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க, ஈலான் பாக்குறான், எங்க வீட்டு பொண்ணு அவளை எப்படி வேலைக்காரின்னு சொல்லலாம், எனக்கு சொந்தமான பொண்ணு அவ, ஏன் பொண்டாட்டி அவ அப்படின்னு சொல்லிடுறான். உடனே வாஷி பாக்குறா, வாவ் சூப்பர், இந்த டெவலப்மெண்ட்டை நானே எதிர்பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு இத சாக்கா வச்சு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கொஞ்ச நாள் எப்படி டிவோர்ஸ் வாங்குறேன் பாருன்னு கண்ணை கசக்கிட்டே எங்க இருந்து வெளியே போயிட்டு இருக்கா. வாஷியோட அம்மா அப்பா எல்லாம் பாக்குறாங்க, நம்ம பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டு தான் அங்க வாழ்றா போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதான் சாக்குன்னு வாஷி நடிச்சு அழுது டிராமா போட, அந்த பக்கமா நின்னுட்டு நம்ம ஹுவாராங் பாத்துட்டு இருக்கான். சிரிக்க ஆரம்பிக்கிறான், இப்படி எல்லாம் டிராமா போடுறா பாருன்னு. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.